யாழிசையாழியின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால். இன்றைய பதிவில் நாம் நாக பஞ்சமி பற்றித்தான் காணவிருக்கின்றோம். இந்து சமயத்தில் பாம்புக்கும் கருடருக்கும் முக்கிய பங்கு கொடுக்கப்படுகிறது. ஆடி மாதம் வளர்பிறை சதுர்த்தி நாக சதுர்த்தியாகவும் வளர்பிறை பஞ்சமி நாக பஞ்சமியாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் பெண்கள் விரதமிருந்து நாகர் புற்றுக்கு பாலூற்றி வழிபட நாக தோஷங்கள் நீங்கி திருமணம் நடைபெறும், புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பாம்பென்றால் படையும் நடுங்கும். அதே போல பாம்பு கிரகங்களான ராகு கேது தோஷத்தினால் பலவித தடைகளும் ஏற்படுகின்றன. நாக பஞ்சமி நாளில் விரதமிருந்து நாக தெய்வத்தை வழிபட தோஷம் விலகி திருமணம் கைகூடும், கணவன் ஆயுள் அதிகரிக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், தடைப்பட்ட காரியம் தடையில்லாமல் நிறைவேறும், எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும், குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கவும், ஜாதகத்தில் உள்ள நாகதோஷம் கால சர்பதோஷம் விலகவும் நம்முடைய வீட்டிலேயே நாக சதுர்த்தி நாக பஞ்சமி கருட பஞ்சமி விரதங்களை கடைபிடிக்கலாம். பிரம்மதேவரின் மகனான கஷ்யப்பருக்கு 4 மனைவிகள். அவர்களில் கத்ரி என்பவளிடத்தில் பிறந்தவர் நாகர். தாய் சொல்லை கேட்காததால் தீயில் விழுந்து இறக்கும்படி தாய் கத்ரி சாபம் கொடுத்தாள். அந்த சாபத்தினால் பல நாகங்கள் மன்னன் ஜனமேஜயன் நடத்திய சர்பயாகத்தின் போது அக்னியில் வீழ்ந்து இறந்தன. அஸ்திகர் ஜனமேஜயனது யாகத்தை தடுத்து நாகர்களுக்கு சாப நிவர்த்தி கொடுத்தார். அவ்வாறு நாகர்கள் சாப நிவர்த்தி பெற்ற நாள்தான் இந்த நாக பஞ்சமி தினம். சிலரது ஜாதகத்தில் நாகதோஷங்கள் இருக்கும். கால சர்ப தோஷத்தின் காரணமாக சிரமப்பட்டு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். தோஷம் இருப்பவர்கள் நாக சதுர்த்தி நாக பஞ்சமி விரதம் கடைபிடிப்பதன் மூலம் தடைகள் நீங்கி புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியம் உள்ளவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் புத்திரர்கள் தீர்க்க ஆயுளுடன் வாழ்வார்கள். நாக சதுர்த்தி நாளில் வீட்டில் பூஜை செய்து வழிபடலாம். சிறிய வெள்ளி அல்லது செம்பில் செய்த நாகருக்கு வீட்டிலேயே பால் தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து பூக்களால் அர்ச்சனை செய்யலாம். பால் பாயாசம் நிவேதனம் செய்து வழிபடலாம். இதன் மூலம் நாகதோஷங்கள் நீங்கி குழந்தைகளுக்கும் கணவருக்கும் சகோதரர்களுக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. பெரிய அளவில் அபிஷேகம் செய்ய முடியாவிட்டாலும் நாகர் படத்தின் முன்பு 1 டம்ளர் பால் வைத்து வழிபாடு செய்யலாம். இதன் மூலம் தலைமுறையாக இருக்கும் பாவங்கள் கூட நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. நாக சதுர்த்தி தினமான இன்று நாகர்களின் புராணத்தை படித்து நாகராஜா காயத்ரி மந்திரம் கூறி வழிபட தோஷங்கள் நீங்கும். ஓம் சர்பராஜாய வித்மகே நாகராஜாய தீமகி தந்தோதந்திக் பிரசோதயாத் என்ற கூறி நாகர்களை வணங்க வேண்டும். இதனால் ராகு தோஷமும் நாகதோஷத்தால் ஏற்பட்டும் பாதிப்புகளும் நீங்கும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.